மேலறை தியானம் ஜூலை மாதம் 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பெஞ்சமின் பால் பட்டே, ஒஹியோ, USA. தலைப்பு இலக்கை நோக்கி முயற்சித்தல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். எனது பிள்ளைகள் நீச்சல் குழுவில் இருக்கிறார்கள். ஒரு நாள் வேகமாக நீந்துபவர் என்றால் என்ன அர்த்தம் என்பது பற்றி உரையாடினோம். வேகமாக நீந்துவதுதான் என்று சாதாரணமாக சொன்னார்கள். உண்மைதான். ஆனால் அவர்கள் வேகமாக நீந்துபவர்கள். இன்னும் வேகமாக நீந்துவது என்ற இலக்கை நோக்கமாக வைத்து முயற்சி செய்யும்படி சொன்னேன். வேகமாக நீந்துவதற்கு என்ன தேவை என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்து புதிய நுட்பங்களை அறிந்து கொண்டனர். தமது இலக்கை எழுதி வெளிப்படுத்தினர். 1.5 வருடங்களின் பின் எனது மகன்களில் ஒருவர் தனது இலக்கை அடைந்தார். நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம், பாராட்டினோம். அவருடைய சகோதரர்கள் பாராட்டி விளம்பரம் செய்தார்கள். இதை பற்றி நான் சிந்தித்த நேரத்தில் கடவுளுடனான எனது தொடர்பை என்ன நோக்கத்திற்காக வைத்திருக்கிறேன்? கடவுளை அண்டிச் சேர்வதற்கு ஒரு இலக்கை வைத்தால் என்ன? கடவுளுடனான உறவின் இறுதியான இலக்கு இன்றைய மகுட வாக்கியத்தில் தரப்பட்டுள்ளது. மற்றவர்களுடன் இணைந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து ஒருவரையொருவர் தைரியப்படுத்தும் நேரத்தில் கிறிஸ்துவுடனான உறவை ஏற்படுத்த புதிய இலக்குகளை வைத்து முயற்சி செய்ய நாம் உதவி செய்யலாம். ஜெபம். பரலோக தகப்பனே, எமது வாழ்வில் உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். உங்களுடனான உறவை ஏற்படுத்தும் தீர்மானத்தை பலப்படுத்துங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுளுடனான உறவை நெருக்கமானதாக்குவதற்கு இலக்குகளை ஏற்படுத்துவது உதவியாக இருக்கும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.